அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ரிச்சஸ்ட் வெல்தி தமிழ் ஆர்ஜே. இந்த வீடியோவில் பொருளாதார வளத்தில் பின்தங்கியுள்ள ஏழைகள் ஏன் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் சமுதாயத்தில் உருண்டு பிறண்டாலும் ஏழை அல்லது நடுத்தர வர்க்கத்திலிருந்து மேலே செல்ல முடியவில்லை. என்ன காரணம் என்பது இரண்டு விதமாக பார்க்க. ஒன்று, ஏழைகள் தவிர்க்க வேண்டிய பழக்கங்களை பார்க்க போகிறோம். இரண்டாவது, மில்லியனர்கள் இருவரின் அபரிமிதமான செல்வத்தை பெருக்க அவர்களிடம் உள்ள ரகசியங்களையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவிற்கு செல்லும் முன் வீடியோவிற்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், முன்னேற துடிக்கும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும், வீடியோவை பற்றி கமெண்ட் செய்யவும். வீடியோவிற்கு செல்வோம். அவற்றில் ஒன்று, தகுதிக்கு அதிகமான வாழ்க்கை முறை. அது என்ன தகுதிக்கு அதிகமான வாழ்க்கை முறை? ஏழைகள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து செலவு செய்யும் போது கணக்கிட்டு செலவு செய்யாமல் மிக அதிகமாக செலவு செய்கிறார்கள். அதோடு தேவையில்லாத செலவுகளையும் செய்கிறார்கள். சிலர் கடனை வாங்கியும் செலவு செய்கிறார்கள். சரி, அதற்கு என்ன டிப்ஸ்? செலவுகளை கணக்கிட வேண்டும். இந்த செலவுகள் எங்கெங்கே செல்கிறது, தேவையா தேவையில்லை என்பதை கணக்கிட வேண்டும். இரண்டாவது, குறுகிய கால சிந்தனை. வருங்காலத்தில் எப்படி வாழப்போகிறோம், செல்வந்த நிலையை அடைய என்னென்ன செய்ய வேண்டும் என்று இல்லாமல் உடனடி சந்தோஷம், ஏழ்மையான வாழ்வின் நிலையே மனநிறை அடைகிறார். சரி, இதற்கு என்ன டிப்ஸு? ஏழ்மை நிலையிலும் 5 வருடத்தில் எந்த அளவு செல்வ நிலை அடைய வேண்டும் என்று சிந்தித்து அதற்கான ஸ்டெப்பை சிறிதாவது எடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டும். 3, செல்வந்த நிலையை அடைய திட்டமிடல் இல்லாதது. தெளிவான வருங்கால செல்வந்த நிலையை அடைய என்ன தேவை என்பதை சிந்திப்பதும் இல்லை, திட்டமிடுவதும் இல்லை. வாங்குகின்ற சம்பளத்தில் செலவுகள் எவ்வளவு, சேமிப்பு எவ்வளவு என்ற திட்டமிடலில் மோசமான அணுகுமுறை உள்ளது. டிப்ஸ்: செல்வந்த நிலையை அடைய முதல் மைல் கல்லே திட்டமிடல் தான். இந்த 3 பாயிண்ட்களில் நான் எதை சொல்கிறேன் என்றால் திட்டமிடல். அதில் திட்டமிடல் மிக மிக முக்கியம். திட்டமிட்டுட்டீங்கன்னா செயல் 20% இருந்தாலே போதும். இப்பொழுது 4வதை பார்ப்போம். தனது திறமையையும் கல்வியையும் வளர்ப்பதில் புறக்கணிப்பு. அதாவது செல்வ நிலையை அடைய திட்டமிட்ட பின் வருமானம் வருவதற்கு தேவையான பற்றாக்குறையான நிலை, அதாவது பற்றாக்குறையான அறிவு நிலைக்கு தன்னுடைய தனித்திறமையை, அதற்கு தேவையான நிதி கல்வி, தொழிற்கல்வியை பெறுவதில் சுணக்கமான நிலையில் இருப்பது. இதுக்கு என்ன தேவைங்க? டிப்ஸ் என்னங்க? தினம் டிவி, சோசியல் மீடியாவை பார்க்கும் 90 நிமிடத்தை தியாகம் செய்து தனித்திறமையை வளர்க்க தனி கவனம் செலுத்தவன். 5, வெற்றியை அடைய தோல்வியை கண்டு பயப்படுத்தல். மிடில் கிளாஸ் ஏழ்மை நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என்டர்பிரனர் மனநிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா என்னங்க? வருமானம் பற்றவில்லை என்ற நிலையில் அதை போக்க தனித்திறமையை வளர்க்க முடிவு எடுத்து விட்டீர்கள், செயல்படுகிறீர்கள். ஆனால் எல்லாம் ஸ்மூத்தாக செல்ல வேண்டும் என்று நினைக்காமல் அதில் சுணக்கம், தடை வந்தாலும், ஏன் தோல்வி வந்தாலும் அதை தாண்டி வெற்றி அடைய விடாமுயற்சி நிலையே என்டர்பிரனர் நிலையாகும். இதற்கான டிப்ஸ்: தோல்வியை கண்டு தோழாமல் வெற்றி சிந்தனையில் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றியடையுங்கள். 6, காரணம் சொல்வதை தவிர்க்க வேண்டும். ஏழ்மை நிலைக்கும் தோல்விக்கும் தடைகளுக்கும் பிறரை கை நீட்டுவது, அதாவது தான் பொறுப்பில்லை அடுத்தவர்கள் தான் என்று பொறுப்பை தட்டி கழிப்பது அவர்களுடைய பெரிய பழக்கமாக இருக்கிறது. இதற்கான டிப்ஸ்: தன்னுடைய ஏழ்மைக்கும் வறுமைக்கும் பிறரை, தாய் தந்தையரை கை காட்டுவதை விட இன்றிலிருந்து தானே பொறுப்பேற்றுக் கொள்வது மிக மிக சிறப்பானது. 7, கடனை தவறாக பயன்படுத்துதல். கடனை வாங்குவது செலவு செய்வதற்காக, பண்டிகைகளை, திருவிழாக்களை சிறப்பாக கொண்டாடுவதற்காக தேவையற்ற செலவுகளை செய்வதற்கு கடனை வாங்குகிறார். முதலீடுகளுக்கு தன் சுய முயற்சியை மேலே செல்ல தேவையான அறிவுக்கு கடன் வாங்குவது முதலீடு செய்வதில்லை. கடன் மிக நல்லது, ஆனால் எப்போது கடனையும் வாங்கி தொழில் வளர்ச்சி பயன்படுத்துவது, வருமானத்தை கொடுக்கும் சொத்துக்களை வாங்குவதற்கு நீண்ட கால முதலீடு கடனை வாங்கலாம். செலவுகளுக்கு வாங்காதீர்கள். அதற்கு நீங்கள் சம்பாதிக்கும் வருமானத்தில் திட்டமிடுங்கள், அதற்குள் வாழுங்கள். 8, ஆஃபர் தள்ளுபடிக்கு அடிமையாகும். நீண்ட கால செல்வ நிலையை அடைய வழிவகை செய்யாமல் கடைகளில், விளம்பரங்களில் வரும் ஆஃபர்களில் மனதை தொலைத்து அதன் மூலம் பணத்தையும் தொலைத்து விடுகிறார். டிப்ஸ்: ஆஃபருக்காக செலவு செய்யாமல், கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாமல் சேமிக்க வழிவகை செய்யுங்கள். 9, ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதில்லை. ஆரோக்கியத்திற்காக தினம் 20 to 40 நிமிடம் செலவு செய்வதில் உடல் நலம், மனநலத்தை கவனிப்பதில்லை. இதனால் மன இறுக்கத்துடன் வாழ்வது, நோய் நொடியுடன் வாழ்வது, இவர்தான் ஏழைகளின் மிக மோசமான பழக்கங்கள். இதற்கான டிப்ஸ்: காலையில் 20 to 30 நிமிடம் உடற்பயிற்சி செய்யவும், 10 நிமிடம் மூச்சு பயிற்சி, தியானம் கட்டாயம் செய்யவும். அவசர கால நிலைக்கு திட்டமிடாதது.
அவசர கால எதிர்பாராத செலவுகளுக்கு சிறிது சேமித்து வைக்காமல் அதற்காக அதிக வட்டியில் கடனை வாங்கி அவசர நிலையை சமாளிப்பார்கள். மிக மோசமான பொருளாதார நிலையில் சிக்கி ஏழ்மை நிலையில் தொடர்வார்கள். இதற்கான டிப்ஸ்: மாதம் சிறு தொகையில் அவசர நிலைக்கு இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவசரகால நிலையை கருத்தில் கொண்டு மாத தவணையை கட்டாயம் துண்டு விழாமல் கட்ட வேண்டும். 11. நேர நிர்வாகம் இல்லாதது. பொருளாதார உயர்வுக்கு வழி ஏற்படுத்தும் தொழிற்கல்வி பணிகளில் அப்டேட் நிலையை ஏற்படுத்தாமல் சினிமா, சீரியல் பார்ப்பது, சோசியல் மீடியாவில் அதிகம் கவனம் செலுத்துவது, தேவையற்ற திருவிழாக்கள் பண்டிகைகளில் கலந்து நேரத்தை வீணடிப்பார்கள். அதன் மூலம் ஆக்கப்பூர்வமான நேரத்தை இழந்து வறுமையில் வாடுவார்கள். டிப்ஸ்: தினம் 1 மணி நேரமாவது தனது தொழில் வளர்ச்சிக்கு தேவையான வீடியோவை யூடியூப்பில் பார்க்கலாம் அல்லது வெப்சைட்டில் கவனம் செலுத்தலாம், முன்னேறலாம். 12. எதிர்மறை எண்ணங்கள். சுய முயற்சிகளில் அவநம்பிக்கையுடன் செயல்படுதல், தன்மேலேயே நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, தோல்வி மனப்பான்மை, எதிர்மறை எண்ணங்களை உள்ளவர்களிடம் அதிகமாக பழகுவது, எடுத்த செயல்களில் சிறிது தோல்வி அடைந்தவுடன் இல்லையெனில் சிறிது பின்னடைவை சந்தித்தாலும் செயலிலிருந்து பின்வாங்குவது நல்லதல்ல. டிப்ஸ்: எண்ணங்களை மாற்றுவதற்கு நேர்மறை எண்ணங்களை கொண்ட நண்பர்களை வைத்துக் கொள்ளவும். இல்லையெனில் எதிர்மறை எண்ணங்களை கொண்ட நண்பர்களை தவிர்த்து சுயமாக நேர்மறை எண்ணத்தை பெருக்கவும். இந்த மேலே உள்ள 12ம் ஏழைகளிடம் அதிகமாக கணிசமாக இருக்கும் பழக்க வழக்கங்கள். இவற்றை தவிர்க்க முயற்சிக்கவும். இப்பொழுது பில்லியனர்களுடைய ரகசியங்களை பார்ப்போம். 1. நீண்ட மணி நேரங்களை செலவழித்து இடைவிடாத பணி நெறிமுறைகளை கடைபிடித்து இலக்குகளை அர்ப்பணிப்புடன் செயல்படுத்தி வெற்றி அடைவார்கள். 2. பில்லியனர்கள் ஆர்வமுள்ள கற்றல் மனப்பான்மையுடன் தொடர்ந்து புதிய அறிவையும் நுண்ணறிவுகளையும் கற்றுக்கொண்டு தங்களுடைய வணிகங்களை அபரிமிதமாக பெருக்குவார்கள். 3. சமுதாயத்தில் உள்ள சிக்கல்கள், திறமையின்மைகளை கண்டறிந்து பயனுள்ள புதுமையான தீர்வுகளை உருவாக்குவார்கள், பணம் சம்பாதிப்பார்கள். 4. பல பில்லியனர்கள் தங்களை இலக்குகளை தொடர கணக்கிடப்பட்ட அபாயங்களை எடுக்க தயங்க மாட்டார்கள். 5. சிறிதாக தொழிலை தொடங்கி பெரிதாக சிந்தித்து பெரிதாக வளர்த்து அபரிமிதமான செல்வத்தை உருவாக்குவார்கள். முதலீடுகளை சிறிது சிறிதாக அதிகரித்து கூட்டு வட்டி என்பது செல்வத்தை கட்டி எழுப்ப ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக பில்லியனர்கள் நம்புகிறார்கள், செயல்படுத்துகிறார்கள். 7. நிதி ஆலோசகர்கள், வழிகாட்டிகள் ஆகியோரை பயன்படுத்தி செல்வத்தை வளர்ப்பதில் பில்லியனர்கள் வல்லவர்கள். 8. பில்லியனர்கள் எவ்வளவு பணி சுமையிலும் உடல் பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு முறைகளை கடைபிடிப்பவர்கள். 9. பில்லியனர்கள் தங்களின் செயல்களும் மற்றும் விளைவுகளும் பின்னடைவுகளையும் பொறுப்பேற்றுக் கொள்பவர்கள், பாதிக்கப்பட்ட மனநிலையை தவிர்க்கிறார்கள், நேர்மறை எண்ணத்துடன் வாழ்கிறார்கள். 10. பில்லியனர்கள் பிஸியான அட்டவணையிலும் பல அலட்சிய இலக்குகள் இருந்த போதிலும் தொழில்முறை செயல்பாடுகள் பல இருந்தாலும் தங்கள் உடல்நலம், உறவுகள் மற்றும் தனிப்பட்ட நல்வாழ்வை மேம்படுத்த சமநிலையான வாழ்க்கை, அதாவது குடும்பத்துடனும் நேரத்தை பிளான் செய்து நேரத்தை செலவழிக்கிறார்கள். இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட்டுகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் சிறப்பாக வீடியோவிற்கு சப்ஸ்கிரைப் செய்து என்னுடைய வீடியோவுக்கு ஆதரவளிக்கவும். வாழ்க வளமுடன்.